அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இப்போ ஒருத்தருக்கு செஸ்ட் பெயின் வருது அப்படின்னா கூடவே ஒரு பயமோ பதட்டமோ கூட சேர்ந்து வந்துடும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அது கார்டியாக் ப்ராப்ளமாக இருக்குமோ இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்டியாக் பெயின் எப்படி இருக்கும், கேஸ்ட்ரிக் பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், MD சித்தா. இப்போ சிலருக்கு செஸ்ட் பெயின் எப்போயாவது வரும் போகும். இந்த மாதிரி எப்போயாவது வர செஸ்ட் பெயினுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சிலருக்கு செஸ்ட் பெயின் அடிக்கடிக்க வருது அப்படின்னா அவங்க அந்த செஸ்ட் பெயின் எதனால் வருது அப்படின்றத உடனே செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இது கேஸ்ட்ரிக் பெயினாகவும் இருக்கலாம், இல்லை ஹார்ட் பிரச்சனையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அது என்ன பெயின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே ஒரு பயத்தோடயே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ செஸ்ட் பெயின் வருது அப்படின்னா அது எதனால் வருதுன்னு டயக்னோஸ் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு இந்த கார்டியாக் பெயினை பற்றி பார்த்துடலாம். இந்த கார்டியாக் பெயினை நம்ம ஆன்ஜைனா இல்லை ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நேம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆன்ஜைனானா என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட்டோட மசிலுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால அங்கே பெயின் வர ஆரம்பிக்கும். இதுதான் ஆன்ஜைனான்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஹார்ட்டோட பிளட் வெசலில் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி அதனால் ஹார்ட் மசில் வீக்காக போகிறது தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டாக ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனே குறைஞ்சி போயிடும். அதனால் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். இந்த கார்டியாக் பெயின் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, செஸ்ட்டோட மிடில் பார்ட்லேயோ இல்லை லெஃப்ட் சைடோ பெயின் ஸ்டார்ட் ஆகும். இந்த பெயின் லெஃப்ட் சைடு ஆஃப் த ஷோல்டருக்கு பெயின் பரவ ஆரம்பிக்கும். அப்படியே சிலருக்கு கையிலையோ இல்லை இந்த கையோட நுனி விரல் வரைக்குமோ இந்த பெயின் பரவிட்டே இருக்கும். சிலருக்கு லெஃப்ட் சைடோட தாடையில் வலி பரவும். சிலருக்கு இந்த பெயின் செஸ்ட்டில் இருந்து பின்னாடி முதுகு வரைக்கும் இந்த பெயின் பரவிட்டே இருக்கும். சிலருக்கு இந்த பெயின் வரும்போது லெஃப்ட் சைடில் செஸ்ட்டு ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டைட்னஸாக இருக்கும். சிலருக்கு இந்த படபடப்பு வர ஆரம்பிக்கும். அவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி டிஸ்டர்ப் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நைட்டு ஸ்வெட்டிங் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போல் அவங்களுக்கு இருமலோ இல்லை வாய் குமட்டலோ இந்த மாதிரி சிம்டமும் இருக்கலாம். ஆனால் இந்த கார்டியாக் பெயின் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்டு இந்த இடத்துல தான் பெயின் அவங்களால கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு இந்த பெயின் அங்கங்கே பரவிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அவங்க உடனே ECGயோ இல்லை எக்கோவோ எடுத்து பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கேஸ்ட்ரிக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பிட்ட அவங்க பின் பாயிண்ட்டாக அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் பெயின் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பெயின் அவங்களுக்கு உடனே குறையாது, ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் இப்போது கேஸ் போகுது அப்படின்னா இல்லை ஏப்பம் வருது அப்படின்னா இந்த பெயின் உடனே குறையிற மாதிரி இருக்கும். திரும்ப கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும்போது திரும்ப பெயின் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விட்டு விட்டு வரலாம். சிலருக்கு தொடர்ச்சியாக அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிடும்போது ஏதாவது விழுங்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த கேஸ்ட்ரிக் பெயினால் அவங்க விழுங்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. சிலருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு உப்பசம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். சிலருக்கு அடிக்கடிக்கு ஏப்பம் வர மாதிரியும் இருக்கலாம். இப்போ கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கிறவங்க நிறைய ஹோம் ரெமெடி எடுப்பாங்க. அதாவது சீரக கஷாயமோ இல்லை ஓம கஷாயமோ, அப்படி இல்லைன்னா கடையில் சோடா வாங்கி குடிக்கிறதோ இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆனால் கடையிலேருந்து இந்த சோடா வாங்கி குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே அங்கே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் நீங்கள் கேஸ் உள்ளே கொடுக்கும்போது சிலருக்கு பெயின் அதனால் அதிகமாகும். ஸோ சோடாவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜீரக கஷாயம் இல்லைனா ஓம கஷாயம், அதாவது ஜீரகம் 1 ஸ்பூன் இல்லைனா ஓமம் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரதுனால அவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் பெயின் நல்லா ரிலீஃப் ஆகும். சப்போஸ் இந்த பெயின் ரிலீஃப் ஆகலை, இருக்க இந்த செஸ்ட் பெயின் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளமாக இருக்கலாம். அவங்க உடனடியாக டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கப்புறம் இது கார்டியாக் பெயின் இல்லை இது கேஸ்ட்ரிக் பெயின் அப்படின்றத இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சி அவங்க கேஸ்ட்ரிக் பெயினாக இருந்தாலும் சரி இல்லை கார்டியாக் பெயினாக இருந்தாலும் சரி அது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.